ஹாய், நம்ம இங்கே ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அனிமேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது கீ ஃப்ரேம் அனிமேஷன். அதாவது ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு எண்டிங் கீ ஃப்ரேம், அதாவது எவ்வளோ கேப் நீங்கள் விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மோஷன், அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் கேப்பை கம்மியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த கேப்பை நீங்கள் தான் செட் பண்ணுறீங்க. அட் தி எண்ட் அகெயின் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்சர்ட் கீ ஃப்ரேமும் இல்லைன்னா இன்சர்ட் பிளாங்க் கீ ஃப்ரேமும் யூஸ் பண்ணி நம்ம அந்த எண்டில் அந்த ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி மாறி இருக்கணும் அப்படிங்கிற தீமை செட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் கீ ஃப்ரேம் அனிமேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோ கீ ஃப்ரேம் அனிமேஷன். இந்த நோ கீ ஃப்ரேம் அனிமேஷனில் நம்மளுடைய லாஜிக் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இஸ் நத்திங் பட் எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் நம்ம கோடிங் எழுத போகிறோம். அதில் என்ன மாதிரி ஆக்ஷன் நடக்கணும், எந்த டைமில், அதாவது ட்ரிகர் டைம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. தென் இங்கே நம்ம 3 காம்பனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த இடத்துல பேர் வந்து டார்கெட். எந்த டைமில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ட்ரிகரிங். அண்ட் என்ன மாதிரி மாறணும்னு சொல்கிறதுக்கு பேர் ஆக்ஷன். இந்த மூணுத்தையும் சேர்த்தது தான் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டோம். இந்த ஆப்ஜெக்டை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சிம்பிளாக மாற்றிக்கிறேன். சிம்பிளில் அதோடைய நேம் எது வேணாலும் இருக்கட்டும். மூவி கிளிப்புன்னு மாற்றிக்கோங்க. அண்ட் தென் சென்டராக செட் பண்ணிக்குவோம் இங்கே. தென் கிளிக் ஓகே. ஓகேவா? தென் இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி பேனல் ஓப்பன் ஆகும். இது வந்து சிம்பிளோடைய பேர் சிம்பிள் 1. அதில் சேஞ்ச் பண்ணலை. இப்போ இந்த டார்கெட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். தட் இஸ் இன்ஸ்டன்ட் நேம் ஒன்று வைக்கணும். இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ மை பாலி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் வைக்க போகிற நேம். இந்த நேமை தான் நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மூவி கிளிப்புங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே மை பாலின்னு போட்டுக்கோங்க. சிம்பிளோடைய பேர் சிம்பிள் 1. ஓகே? ஸோ இதோட உங்களுக்கு டிசைனிங் ஓவர். இப்போ கோடிங் செஷன் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் உங்களுடைய கர்சரை வச்சுக்கோங்க. சிங்கிள் கீ ஃப்ரேம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டுக்கு பேர் நோ கீ ஃப்ரேம் லாஜிக் ஆர் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். ஸோ ஆக்ஷன் ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறதுக்கு F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆக்ஷன் ஃப்ரேம்குள்ளே போயிட்டோம். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா என்னுடைய அந்த பாலி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்போ ஆன் என்டர் ஃப்ரேம், ஃப்ரேம்குள்ளே என்டர் ஆகும் போதே இது ஒரு கீவேர்ட். ஓகேவா? இது மாதிரி ப்ளூ கலரில் மாறணும். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஆன் லோடிங்லேயே நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா அந்த பாலிகானை ரொட்டேட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல திஸ்ன்னு யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆல்சோ எ கீவேர்ட். நம்ம ஜாவாவில் படித்த லாஜிக் தான். இது எதை டினோட் பண்ணுதுன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை. கரண்ட் ஆப்ஜெக்ட் யார் இந்த இடத்துல? பாலிகான். அதுக்கு என்ன பேர்? மை பாலி. ஸோ அதை தான் இங்கே டினோட் பண்ணுது. திஸ் டாட் என்னவா செய்ய போகிறோம்னா ரொட்டேஷன். என்ன மாதிரி ரொட்டேஷன், எவ்வளோ டிகிரியில் நான் அதை ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ 2 டிகிரியாக அதை வந்து ரொட்டேட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ 2ன்னு செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஆக மொத்தம் லோட் பண்ணும் போது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். லோட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எப்போ க்ளோஸ் பண்ணுறனோ அது வரைக்கும் உள்ளே இருக்கிற பாலிகானை நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோனா 2 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் என்னுடைய கோடிங். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர். நம்ம டாட் நடுவில் வச்சதுனால இந்த மாதிரி அழகாக சுற்றுது. ஓகேவா?